சொல்லு. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டில் செஞ்சுருக்கோம். என்னைய வளர்த்தோம். ஃபஸ்ட் டைமாக நான் வீட்டில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த சைடு வா, நான் எப்படி செய்வேன் இந்த சைடு தெரியும்ல. இந்த சைடு நான் வாழைக்காய் சிப்ஸு போட போகிறேன். அப்படி தான் சீவிட்டுருக்கேன். வேண்டாம், காலையிலேருந்து இவன் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து கேட்டாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இது உருளைக்கிழங்கு பண்ணேன், நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாழைக்காயிலே ட்ரை பண்ணலான்னு. இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு காயை கழுவி, இதுக்கு ரொம்பலாம் வேலை இருக்காது. ஜஸ்ட்டு எண்ணெய் காய வச்சு கிழங்கையும் இதெல்லாம் கழுவி போடுறது தான். அதான் ஈஸியாக இருந்துச்சு வேலை எனக்கு. இப்போ வாழைக்காயில் சிப்ஸ் போட்டுட்ருக்கோம். ஃபைனல் ரிசல்ட் இது வாழைத்தண்டு சிப்ஸ். வாழைத்தண்டு இல்லைப்பா, வாழைக்காய் சிப்ஸு. இது வாழைக்காய் சிப்ஸ், இது உருளைக்கிழங்கு சிப்ஸ். ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு காட்டு. என்னோட துண்டை கட்டிட்டு நிற்கிற. இப்போ உருளைக்கிழங்கு சீவிட்டு பாருங்க. அவ்வளோதான் சீவிட்டேன். இப்போ நான் அந்த கடாயில் போட போகிறேன். இது எங்களோட ஃபஸ்ட் டைம் ட்ரை. என்னது, மீன் ஃப்ரையா? ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, வாழைக்காய் சிப்ஸ் எப்படி இருக்குது சாதா? அல்டிமேட்டு. இது காட்டு எப்படி வருதுன்னு பாருங்க. கடையில் செய்கிற மாதிரி அசல் அப்படியே அதே டேஸ்ட்டோடு வருது. நம்ம கடையில் போய் பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு வாங்கின அவசியம். நம்ம வீட்லேயே நல்ல எண்ணெயில் ஒன் டைம் யூஸ் பண்ண எண்ணெயில் நம்மளே பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். பாருங்க எப்படி வருதுன்னு. பாருங்க எப்படி வருது, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சிப்ஸ் தான் இதில் போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ என்ன போட்டாச்சு? சூடாக இருக்கா?
எஸ். உப்பு போட்டாச்சு. மிளகாத்தூள். செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க, நாக்கு வந்துடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க வந்தோடனே சிப்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். சூப்பராக வந்துருச்சு. கடையில் ஒரு டைம் இப்படி தானே சீவி போடுறதை நான் பார்த்தேன். அதே மாதிரி சீவி போட்டு செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. அதை விட வாழைக்கால சூப்பராக இருக்குது. நீங்கள் காட்டுறேன்.